my waist. Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மண் பானையில முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த முட்டை பிரியாணி குக்கர்ல இல்லனா panல செய்யறதை விட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்போ வாங்க மண் சட்டியில செய்யக்கூடிய இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இதை ஒரு வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த அரிசி முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரிசி வேகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ணிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதிலேயே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துடலாம். இந்த அரிசி 70-லேருந்து 75% குக் ஆனால் போதும். இப்போ இந்த அரிசி 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது போல் தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து எடுத்துடலாம். சாதம் எதுவும் உடையாமல் நல்லா உதிராக சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் ரம்ப இலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ 2 தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி இது போல் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 கட்டு புதினா சேர்த்துக்கோங்க. 1/4 கட்டு மல்லி இலை. இந்த மல்லி புதினா ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மல்லி புதினா வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 உருளைக்கிழங்கை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலாவை நம்ம ஒரு லேயராக செட் பண்ண போகிறோம். இப்போ சட்டியில் இருக்கக்கூடிய மீதி மசாலாவில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இதில் பாதி ரைஸை சேர்த்துக்கிட்டா போதும். இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். இந்த மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாத்தையும் இது மேலே சேர்த்துடலாம்.
இது மேலே குங்குமப்பூ கலந்த பால் அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வாசமாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சமாக மல்லி, புதினா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி 13 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 13 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ சூப்பரான சட்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை பிரியாணியை நீங்கள் மண் சட்டியில் செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் செய்த இந்த பிரியாணி ரொம்ப வாசமாக ரொம்ப சுவையாக இருந்துச்சு. உங்களுக்கு மண் சட்டி கிடைக்கலன்னா குக்கரில் அப்படி இல்லைன்னா சாதாரண பேனில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Subscribe